சிவ சிவ சிவம் அறக்கட்டளை செய்யும் வணக்கம். இன்றைய சிறப்பு குழுவின் சார்பாக வருகின்ற ஒரு வைக்கிறேன். டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம். இன்றைய தலைப்பு ஓஷோவின் தத்துவங்கள். ஓஷோவின் தத்துவங்கள், பிலாசபி ஆஃப் ஓஷோ, அதான் இன்றைய தலைப்பு. ஸோ ஓஷோ ஒன்றும் புதியவர் கிடையாது நம்ம சமூகத்துக்கு. ஏன்னா எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பெயர் தான் ஓஷோ. இந்த நூற்றாண்டுல, போன நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 1930 இருந்து 1990 தான் மறைந்தார். 90 வரைக்கும் போன நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெரும் ஞானி தான் ஓஷோ. ஸோ அவர் வாழும் காலத்துல வெறும் ஒரு புரட்சிகரமான ஒரு வாழ்க்கை தான். நிறைய பேர் அவர் ஒரு எதிர்ப்பு நிலை வாழ்க்கை தான் அதாவது எல்லா ஞானியர்ல இருந்து வழி வழியா வந்த பல நூற்றாண்டுகளா உலகம் முழுதும் இருக்கிற பல்வேறு கலாச்சாரத்துல பல பண்பாட்டில் எத்தனையோ ஞானிகள் பிறந்து மறைந்திருக்கிறாங்க. எவ்வளோ பேர் உலகத்துக்கு வழிகாட்டியாகவும் ஞானியாகவும் இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில ஓஷோவும் அந்த வகையில வந்த ஒரு ஞானி தான். ஆனா மற்ற ஞானிகள்ல இருந்து அவருடைய போதனைகள், அவருடைய வாழ்வியல், அவருடைய தத்துவங்கள் ஒரு வேறுபட்ட ஒரு இதுவா, ஒரு சில நேரத்துல எதிர்மறையாகவும் ஒரு வேறுபட்ட தன்மையாகவும் இருந்தது. அதனாலதான் ஓஷோ உலக மக்களால் தீவிரமா கண்காணிக்கப்பட்டார், தீவிரமா பார்க்கப்பட்டாங்க. ஏன் அப்படி என்ன ஓஷோவனுடைய வாழ்வும் தத்துவமும் மற்ற ஞானிகிட்ட இருந்து வேறுபட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு முதன்மை காரணம் என்ன சொல்லலாம்னா, ஓஷோ சமகால வாழ்வியல் சமூக கட்டுமானங்களை முழுவதுமா எதிர்த்தார். அதாவது சில விஷயங்களை எதிர்த்தார், இந்த விஷயங்களை எதிர்த்தார், இதை அவர் வரவேற்றாருன்னு இல்லாம ஏறக்குறைய அந்த வாழ்வியல் கட்டுமானங்களை முழுவதுமா எதிர்த்தார். அதன் மேல இருக்கிற தவறுகளையும் அதுல இருக்கிற தவறான போக்குகளையும் தீவிரமா சுட்டி காட்டினார். ரொம்ப வேகமா, ரொம்ப ஹார்டாவும் அதை சுட்டி காட்டினார். பொதுவில் நம் சமூகம் இன்றையும் சரி, ஒரு நீண்ட காலமும் சரி, ஒரு அரசியலும் மதம் இதற்கு உட்பட்ட இதனுடைய அடிப்படை தன்மையில ஒரு இயங்குற ஒரு சமூகமா தான் நம்ம சமூகம் மாறி போயிருக்கு. முன்னாடி ராஜாக்கள் காலங்கள் இருந்தாலும், அதுக்கப்புறமும் அதுவும் ஒரு அரசு காலம் இருந்தாலும், அதை கடந்து இன்றைய ஜனநாயக காலமா இருந்தாலும், சமூகம் பொதுவில் அரசாங்கம், மதம், இவங்க ரெண்டு பேரும், இந்த இரண்டு பெரும் கட்டுமானமும் கொடுக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இவங்களுடைய கட்டளை, இவங்க போட்டு கொடுத்த அந்த விதிகளின் படிதான் சமூகம் இயங்குச்சு. அந்த வகையில அவர் நேரடியாவே இதை ரெண்டையுமே தீவிரமா எதிர்த்தார். அரசியல் என்பதை விட ஒரு அரசை, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எல்லா அரசுகளையும், எல்லா மதங்களையும் தீவிரமா எதிர்த்தார். மதம்ன்றது ஒரு நிறுவனமாக்கப்பட்டது, ஒரு நிஜ ஞானிகளின் ஒரு பொய் பிம்பம் தான். அவங்க கிட்ட இருந்து வந்த ஒரு தவறான தொடர்தல் தான் மதம்ன்றத அவரு தீவிரமா வெளிப்படையா எதிர்த்தார். ஸோ அந்த வகையில அவர் வாழும் காலத்துல எல்லோராலும் நிறைய பேரால எதிர்க்கப்பட்டார். நிறைய பேர் அவரை ஃபாலோவும் பண்ணாங்க. பொதுவா அவருடைய வார்த்தையிலேயே சொல்றதுன்னா, இந்த உலகத்துல இருக்கிறவங்க ஒண்ணு என்ன தொடர்கிறவங்களா இருக்கணும், இல்லைன்னா என்னை எதிர்க்கிறவங்களா இருக்கணும். இது ரெண்டும் இல்லாம யாரும் இருக்க முடியாது. இந்த உலக மனிதர்கள்ல ஒண்ணு என்னை தொடர்கிறவங்களா, என்னை பின்பற்றுறவங்களா இருக்கணும், இல்லைன்னா என்னை தீவிரமா எதிர்க்கிறவங்களா இருக்கணும். இது ரெண்டு வகையா தான் அந்த உலகத்து மனிதர்கள் இருக்க முடியுன்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரிதான் அவர் வாழும் காலத்துல நிறைய பேர் அவரை தீவிரமா ஃபாலோ பண்ணாலும், பொதுவில் மதங்களும் அரசாங்கங்களும் அதன் பின்புலத்துல இருக்கிற எல்லாருமே அவரை தீவிரமா எதிர்த்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வரலாறு தான். அவரு
இந்தியாவில் தான் பிறந்தாரு. ஒரு ஜெயின் குடும்பத்தில் பிறந்தவர். சில காலம் அமெரிக்காவிலும் இருந்தார். அமெரிக்காவில் ஓரிகான் சொல்லிட்டு ஒரு மாநிலத்துல ஒரு பெரும் ஒரு கம்யூன், ஒரு கூட்டு வாழ்வை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு பெரிய மாநிலத்தை, ஏறக்குறைய ஒரு மாநிலத்தையே, ஒரு மாநிலம் அளவுக்கான இடத்தை வாங்கி அவர் அதை ஒரு சமூகத்தை, கூட்டு சமூகத்தை உருவாக்கணும்னு உருவாக்குனாரு. அதன் பின்புலத்துல கொஞ்ச நாள் அமெரிக்க அரசாங்கம் அவர் தீவிரமா எதிர்த்துச்சு. அவரும் தீவிரமா ரொனால்டு ரீகன் காலத்துல அது நடந்தது. அவர் அதிபரா இருக்கும்போது இவரும் அவர் தீவிரமா எதிர்த்தாரு. 2 பேருக்குமான அந்த அரசாங்கத்தை, அமெரிக்க அரசாங்கம் இவருக்குமான ஒரு சண்டை ரொம்ப முற்றுதலுக்கு போய் ஓஷோவை ஜெயில கைது பண்ணி சிறைப்படுத்தி மறுபடியும் அவரை அங்க இருக்கிற அவருடைய எல்லா சொத்துக்களையும் அவங்க கையகப்படுத்திட்டு அவரை நீங்க இந்த நாட்டை விட்டு போலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவரு நம்ம இந்தியாவுக்கு வராம பல்வேறு நாடுகளுக்கு ஏறக்குறைய ஒரு 22 நாடுகளுக்கு தஞ்சம் போனார். ஆனா எந்த நாட்டிலுமே அவரை உள்ள வரவேற்கல. அந்த மாதிரி ஒரு அரசியலும் ஒரு சூழ்நிலையும் அவருடைய கருத்துக்கான ஒரு எதிர்ப்பும் இருந்தது. அதுக்கப்புறம் அவரு தன் பிறந்த மண்ணா இந்தியாவுக்கே வந்து பூனேல ஆசிரமம் இருந்தார். சோ அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு பெரும் புரட்சிகரமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. இது வந்து ஒரு வெளிப்படை தன்மையா அப்படி இருந்தாலும் அவர் தன்னளவில் ஒரு ஆழமான, வெகு தீவிரமான ஒரு ஆழமான ஒரு ஞானி. அவருடைய படைப்புகள், ஏறக்குறைய அவருடைய உரையாடல்கள் 400க்கும் மேற்பட்ட புத்தகங்களா இன்னைக்கு கிடைக்குது. இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயே ஒரு 200 300 புத்தகங்களுக்கு மேல அவருடைய உரையாடல்கள் கிடைக்குது. அவரு மேல்பட்ட வகையில அவருக்கு இந்த மாதிரி ஒரு பார்வை இருந்தாலும் அவர் வந்து ஒரு நிஜமான ஒரு உன்னதமான ஒரு ஆன்மீக ஞானி. அவருடைய பார்வை வந்து அவரு நிதர்சனமா பொதுவா எல்லா காலத்திலயுமே புத்தரா இருந்தாலும், ஜீசஸா இருந்தாலும், இல்ல வேறு சாக்ரட்டிஸா இருந்தாலும், வெவ்வேறு எத்தனையோ ஞானிகளா இருந்தாலும் அவர்கள் வாழும் காலத்துல அவங்க தீவிரமா எதிர்க்கப்பட்டு ஒரு வகையில படுகொலையே செய்யப்படுகிற அளவுக்கு அவங்க சமூகத்துக்கான எதிரா நின்னாங்க. அதே வகையில தான் ஓஷோவும் ஒட்டுமொத்த சமூக கட்டுமானங்களுக்கு, தவறான கட்டுமானங்களுக்கு எதிராக நின்னாரு. ஒரு தீவிர எதிர்ப்பை சம்பாரிச்சாரு. ஒரு வகையில இந்தியா வந்து இந்த ஞானிகளுக்கான ஒரு இடம்ன்றதுனால இந்தியா ஓரளவுக்கு அவரு ஓரளவுக்கு தான் ஒரு பாதுகாப்பா இருக்கிற இடமா அவர் வாழ்ற காலத்துல சூழல் இருந்துச்சு. தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் இந்தியாவில தான் இருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்த தத்துவங்களா சொல்றது அதுதான். அதாவது பொதுவில் வந்து இந்த சட்டதிட்டங்கள், இந்த மக்களை இப்படி இரு அப்படி இருன்னு சொல்ற எல்லா விஷயங்களுமே ஒரு மனிதன் தன்னுடைய மனசுல அது வந்து ஒரு முன்முடிவுகளா, ஒரு பிரிமோனிஷனா, ஒரு முன்முடிவுகளா அது போய் தங்கிடுது. அப்படி ஒரு முன்முடிவுகளோட ஏற்கனவே இருக்கிற ஒரு விதியின் தன்மையில, ஒரு சட்டத்திட்டத்தின் தன்மையில இயங்கும் போது தன் மனிதன் ஒரு உண்மையான நிகழ்கால நிதர்சன வாழ்க்கைய சந்திக்காமையே போயிடுறான். நிஜ தன்மைய, நேரடியா வாழ்க்கைய அவன் பார்க்காம இந்த சமூகத்தின் விதிகளின் பின்புலத்துல பாக்குறதுனால கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கையின் நிஜத்தன்மையை, அதாவது நிஜமான வாழ்க்கையை வாழ்வதே இல்லை அப்படின்றதுதான் அவருடைய ஒரு முக்கியமான கருத்து. அது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கியமான கருத்து. பொதுவில் நம்ம வந்து வாழ்க்கைய ஒரு மனம் பேர் அமைதியிலையும் எந்த ஒரு சிந்தனைகளும் மற்ற எண்ணங்களற்று இருக்கிற ஒரு மனம் தான் நிஜத்தன்மைய பார்க்க முடியும். வாழ்க்கையின் நிஜத்தை அவதான் பார்க்க முடியும். அப்படி நிஜத்தன்மை இல்லாம நம்ம எல்லா விஷயங்களையும் பாக்குறதுனாலதான் நம்ம வந்து வாழ்க்கைய ஒரு ஒட்டுமொத்த உலகமும் ஒரு மாயைன்னு சொல்றோம். அதாவது ஒரு பிம்பத்தின் ஏற்கனவே நமக்கு இருக்கிற ஒரு சிந்தனை, ஒரு கட்டுமானம், ஒரு விதிகளின் தன்மையில உலகத்தை நம்ம பாக்குறதுனால உலகம்னா இப்படிதான் இயங்கணும், மனிதர்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், எல்லாமே இப்படி இருக்கிறது தான் சரி, இப்படி இருக்குது தவறு அப்படின்னு ஒரு கட்டுமான தன்மையில் வழியா நம்ம விதிகளின் வழியா உலகத்தை பார்க்கும்போது உலகம் எப்படி இருக்கோ அப்படி நம்ம பார்க்க முடியறதில்லை. அதனாலதான் உலகம்
நம்ம பார்க்கிற உலகம்ன்றது ஒரு மாயைன்னு சொல்றதுக்கான காரணம் ஏன்னா நம்ம வந்து பொய் தன்மையை தான் உலகத்துல பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையோ நம்ம செயல்பாடோ நம்ம பார்ப்பதோ நம்ம சிந்திப்பதோ எல்லாமே பொய்யின் பின்புலம் தான். அது அது ஒரு பொய்யின் பிம்பம் தான். அது அப்படி எந்த எண்ணங்களும் இல்லாம எந்த விதிகளுக்கும் உட்படாம மனம் ஒரு நிதர்சனமான நிகழ்தன்மையில இருந்து பார்க்கும் போது தான் நிஜத்தை பார்க்க முடியும். அந்த காரணத்துக்காக தான் அவர் வந்து பொதுவா எல்லா விதிகளும் ஒரு நிஜத்தன்மையை பார்க்கறதுக்கு ஆபத்தானது, எதிரானது, எந்த ஒரு கட்டுமானத்துக்குள்ளும் விதிகளுக்குள்ளும் அது மதமோ அரசியலோ அந்த கட்டுமானத்துக்குள் இயங்காதீங்க அப்படின்னு சொல்றது அவருடைய ஒரு முக்கியமான தத்துவமா நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில் அவரு சமூகத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு பொது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த அவரு சொல்வது ஒரு ஆபத்தா இருந்தது அந்த காலத்துல. ஏன்னா நம்ம சமூகம் வந்து பயத்தின் அடிப்படையில, ஆசையின் அடிப்படையில, தேவையின் அடிப்படையில தான் இயங்குது. அப்படி இயங்குற ஒரு மனித குழுவுக்கு அவர்களுடைய ஆசைகள், தேவைகள், விருப்பங்கள், பலவீனங்கள் இத முதலீடா வைத்துதான் அரசியலும் மதமும் இயங்குது. ரொம்ப ஆழமா கவனிச்சா இது ரொம்ப சுலபமா புரியும். இது பெரிய ஆராய்ச்சிக்குள்ளதான் போகணும். நம்மளுடைய ஆசைகள், எண்ணங்கள், கனவுகள், தேவைகள், நம்மளுடைய பயம் இதன் அடிப்படையில தான் மதம் இயங்குது. இதை முதலீடா வைத்துதான் மதமும் அரசியலும் இல்ல எல்லா சமூக கட்டுமானங்களும் இயங்குது. இப்படி எதுவுமே இல்லாத ஒரு மனம் தான் ஞான மனம், ஒரு நிஜமான மனம். அதுதான் வந்து வாழ்க்கையின் நிஜத்தன்மையை நேரடியா தரிசிக்க முடியும். அப்படின்றதுனால அவர் ஒட்டுமொத்த சமூக கட்டுமானத்தை அவர் தீவிரமா எதிர்த்தார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொய்த்தன்மையில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த சமூகம் அப்படின்றத அவரு ரொம்ப நிதர்சனமா எதிர்த்தார். ஸோ அந்த வகையில அவருடைய ஒரு முக்கியமான தத்துவத்துல இது ஒரு தத்துவம். அது கடந்து அவர் வந்து ஆன்மீக தன்மைக்குள்ள, இது வந்து ஒரு சமூகம் சார்ந்த அவருடைய பார்வையா இருந்தது. ஆன்மீக தன்மை பொறுத்த வரைக்கும் அவரு எப்பயுமே ஒரு முக்கியமான ஒரு சில வார்த்தைகளை அவரு பயன்படுத்தினார். அந்த ஆன்மீக சாதகத்துக்கோ இந்த ஒரு நிலைக்கு, அதாவது ஒரு நிஜத்தை பார்க்கிற எண்ணங்களற்ற சிந்தனைகளற்ற ஒரு மனநிலைக்குள்ள போறதுக்கான ஒரு ஆன்மீக பயணத்துக்கான சில விதிமுறைகளை அவர், சில விஷயங்களை அவர் போதிச்சாரு. அந்த வகையில அவரு அடிக்கடி சொல்ற வார்த்தைகள் என்னன்னா, விட்னஸிங் சாட்சி பாவத்தோட, சாட்சி மனப்பான்மையோட இருத்தல், அவேர்னஸ் விழிப்புணர்வோட இருத்தல், வாட்சிங் கவனித்தல், கான்சியஸ்னஸ் உணர்வு தன்மை, உணர்வு நிலையில இருத்தல். இந்த மாதிரி விஷயங்களை அவர் திருப்பி ஏறக்கூடிய எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டதுதான். ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு சிறு வித்தியாசங்கள் தான் வார்த்தை அளவுல. பொதுவில் அவர் சொல்றதுன்னா அவேர்னஸ் விழிப்புணர்வோடு இருத்தல். அப்படி ஒரு முழு ஒரு டோட்டல் முழு விழிப்புணர்வோடு இருக்கும் ஒரு மனம், இருக்கும் ஒரு மனிதன் தான் நிஜத்தன்மையை பார்க்க முடியும். அப்படி விழிப்புணர்வோட இருக்கிறது தான் ஆன்மீக பாதையின் ஒரு முக்கியமான நிலை. அந்த பாதையும் சரி, அந்த ஆன்மீகத்தின் அந்த உயர் நிலையும் சரி, முழு விழிப்புணர்வு தன்மையில் இருத்தல், டோட்டல் கான்சியஸ்னஸ்ல இருத்தல், எதையுமே ஒரு சாட்சி மனோபாவத்தோடு பார்த்தல். நம்ம வாழ்க்கையில நம்ம மனம் சிந்திக்கிற தன்மையா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம அறிவு யோசிக்கிறது, சிந்திக்கிறது, உணர்வு நிலைகள், பல்வேறு கோபம், கவலை, இரக்கம், அன்பு, பல்வேறு உணர்வு நிலைகள்ல எல்லாத்தையுமே வாழ்வின் எல்லா நாம் வழியா நிகழ்கிற எல்லா மன சிந்தனை உணர்வு நிலைகளை தள்ளி நின்று சாட்சி மனோபாவத்தோட எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் எந்த ஒரு தீர்ப்பு மற்று அது பார்க்க முடிஞ்சா அப்படி பார்க்கிற ஒரு நிலை தான் ஞான நிலை. அப்படி ஒருத்தரால பார்க்க முடியும். அந்த பார்வைக்கான ஒரு பயிற்சியை அந்த நிலையை நோக்கி நகர்றது தான், அதுதான் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைய அவரு ஒரு முக்கியமான அவருடைய வாழ்வியல் ஒரு ஆன்மீக தத்துவமா இருந்தது. பொதுவா ஏன் இப்ப நம்ம அவேர்னஸ் இல்லாம இருக்கோமா அப்படின்னு கேட்கலாம். நம்ம வந்து எல்லா விஷயமும் நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் நம்மளுடைய அவேர்னஸ் வழியா தான் தெரியுது. நம்ம கிட்ட கவனித்தல் தன்மைனா நம்ம நடக்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது.
நம்ம எதை கவனிக்கிறோமோ அது மட்டும்தான் உலகத்துல நடக்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்காத விஷயங்கள் நம்ம உலகத்துல அது கிடையாது. இந்த உலகத்திலேயே அது இல்லை, நம்ம உலகத்திலயும் அது இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில நம்ம வந்து கவனிக்காம இருக்கோமானா கவனம் இருக்கதான் செய்யறோம். ஆனா முழு கவனத்தில் இல்லை. ஒரு சிந்தனை ஒண்ணு எழம்போதோ இல்ல ஒரு உணர்வு எழம்போதோ நம்ம அதன் பின்னாடியே அதன் செயல்பட்ட தொடர்ந்து அதன் வழியில நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிடறோம். கவனித்தல் தன்மையிலிருந்து விலகுறோம். நம்ம செயலா செய்யறோம், தீவிரமான ஒரு செயல்பாட்டா இருக்கும். ஆனா கவனித்தல் தன்மையில இருக்கமானா இல்ல. அந்த சிந்தனை வழி போக்கு எந்த போக்குல போதோ, அந்த உணர்வு நம்மளை எது செய்ய சொல்லுதோ அதன் வழியில தீவிரமா போறோம். அந்த கவனித்தல் தன்மை என்பது நம்மளை அறியாம நமக்குள்ள அது இருந்தாலும் வெறும் மெல்லிதா கரைந்து தேய்ந்து போன ஒரு நிலைமையில தான் நம்ம அந்த செயலை செய்யறோம். முழு கவனித்தல் தன்மையற்று ஏதோ ஒரு அந்த அந்த விஷயம் எதை கவனிக்க சொல்லுதோ அதை மட்டுமே கவனிச்சு அத ஒரு ஜட்ஜ்மெண்டோட ஒரு தீர்ப்புகளோட இது சரி இது தவறு இது செய்யக்கூடாது ஏன் செஞ்சோம் இது இப்படி பண்ணிருக்கலாமே இப்படின்னு பல்வேறுபட்ட சமூகம் நமக்கு சொல்லி கொடுத்த பல்வேறு விஷயங்களின் அடிப்படையில நம்ம அந்த அளவுக்கான ஒரு ஒரு லேசான ஒரு குறைந்த கவனிப்போடு நம்ம இருக்கிறதுனால அதை வந்து ஒரு முழு விட்னஸிங் ஸ்டேட்ல நம்ம பாக்குறது இல்லை, முழு அவேர்னஸா இருக்கிறது இல்லை. அப்படி நம்ம இந்த விஷயங்கள் என்ன நடந்தாலும் நாம் வந்து வெறும் கவனித்தல் தான். நாம் என்பது நம்ம உயிர்த்தன்மை, நம்மளுடைய ஆன்மா, நம்மளுடைய அந்த அழியாத அந்த ஆன்ம நிலை என்பது கவனித்தல் மட்டும்தான். அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து நம்ம கவனித்தலா மட்டும்தான் இருக்கோம், மற்றெல்லாம் அதன் போக்குல நடக்குது அப்படின்னு ஒரு நிலை நமக்கே தெரியும் போது நம் கவனித்தல் நம்மளுடைய முழுமையான கவனித்தல் நமக்கு முழுமையா தெரியும் போது அதன் பின்புலத்துல நம்ம எதை செஞ்சாலும் அதுதான் ஒரு சரியான செயலா இருக்கும். அந்த செயல் வந்து ஒரு இயற்கை தன்மையா உலகத்துக்கு எது தேவையோ அதன் அதன் தன்மையில தான் அது இயங்கும். அந்த விஷயத்துக்கு நம்ம எண்ணத்துக்கு எது தேவையோ இல்ல நம்ம சிந்தனைக்கு உணர்வுக்கு எது தேவையோ அதன் தன்மையில இயங்காது. இந்த பிரபஞ்சம் அதன் இயற்கை தன்மை, அந்த பிரபஞ்சத்தை கட்டி காக்கிற அந்த இறை தன்மையின் அடிப்படையில தான் அது இயங்கும், நம்ம டோட்டல் அவேர்னஸ்ல இருக்கும்போது. அதனால அவரு அந்த வகையில இந்த அவேர்னஸ்ன்ற விஷயத்த ஆன்மீகத்தின் ஒரு அடிப்படை கூறா தம் வாழ்நாள் முழுதும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதற்கான பல்வேறு பயிற்சிகளும் கொடுத்தாரு. அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வியல் பயணமும் வாழ்வியல் சேவையும் போதனையும் இதை நோக்கியதான் இருந்தார். அவர் பல்வேறு வகையில சமூகத்தையும் மதங்கள் அரசியலையும் ஒரு பக்கம் சாடினாலும் அவருடைய அடிப்படை கூறு வந்து இந்த அவேர்னஸ்ன்ற ஒரு விஷயத்தை தான் சுத்தி சுத்தி வந்தது. நம்மளை இந்த அவேர்னஸுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம எங்க நிக்கிறோமோ நம்ம எதை சார்ந்து இருக்கிறோமோ அதை உடைச்சி அதுல இருந்து நம்மளை வெளிக்கொண்டு வந்து இந்த அவேர்னஸ் ஸ்டேட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு விஷயமா தான் மற்ற எல்லா விஷயத்தையும் செஞ்சார். பொதுவா எல்லா ஞானிகளும் பண்றது இல்ல. பொதுவா நம்ம ஒரு சமூகத்தை போய் பெருங்கலகத்தை எதுக்கு நம்ம உருவாக்கணும், யார் ஆன்மீக தேவை யார் ஆன்மீகத்தாளர் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையானது மட்டும் என்ன சொல்லணுமோ அப்படின்னு அவர் சொல்லாம தன்னுடைய குரல் ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமா போய் சேரணும், ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஒரு தீவிரமா நினைச்சதுனாலதான் அதை ஒரு ஒரு தீவிரத்தன்மையிலேயே அவருடைய போதனைகள் இருந்தது. ஸோ அந்த வகையில் இந்த அவேர்னஸ்ன்ற ஒரு விஷயத்த ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஆன்மீக விஷயமா அவர் பார்த்தாரு. அதை கடந்து அவருடைய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா செலிப்ரேஷன். அவருடைய ஒரு முக்கியமான ஒரு வாழ்வியல் தத்துவத்துக்குள்ள கொண்டாட்டத்தன்மை, அதை அவரு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவருடைய ஆசிரமத்துல எப்பயுமே ஒரு கொண்டாட்ட மனநிலை இருந்துகிட்டே இருந்தது, அவர்கிட்டயும் சரி அவர் ஆசிரமத்திலையும் சரி. பொதுவா எந்த ஒரு ஆன்மீக பின்புலத்துல இருக்கிறவங்க மற்ற ஆன்மீக மடங்களோ இல்ல ஆன்மீகத்தை போதிப்பவங்களோ ஆன்மீக இடங்களோ ஒரு அமைதி, ஒரு சீரியஸ்னஸ், ரொம்ப ஒரு சீரியஸா இருத்தல், ஒரு அமைதியா இருத்தல், எந்த ஒரு இதுவும் சத்தமற்று அப்படிதான் இயங்குச்சு. ஓஷோவை பொறுத்த வரைக்கும் செலிப்ரேஷன் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது
வாழ்வின் மற்ற எல்லா கூறுகள், எத்தனையோ விஷயங்கள் ஒண்ணு இருந்தாலும் நம்மளுடைய அடிப்படை தன்மைக்கு மிக நெருக்கமா இருக்கிறது கொண்டாட்ட மனநிலை, ஒரு செலிப்ரேஷன் குவாலிட்டி. அதனால அந்த செலிப்ரேஷனுக்குள்ள நம்ம வரும்போது எளிதா அதை கடந்து நம்ம ஒரு அந்த கான்சியஸ்னஸ் உள்ள போலாம் அப்படின்ற ஒரு தன்மைக்காக எப்பயுமே இயல்பிலேயே எந்த எண்ணமும் சிந்தனைகளும் மற்ற ஒரு ஞான நிலை என்பது, ஞானிகளின் நிலை என்பது ஒரு ஒரு கொண்டாட்ட மனநிலை தான், ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலை தான். அதனாலதான் எல்லாமே இந்த ஞானம்ன்றதை எதுக்கு ரொம்ப வலியுறுத்தி எல்லாருமே அதை ரொம்ப பின்தொடர்ந்து போறதுக்கான காரணம், அந்த மனநிலை என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலை. நம்ம வாழ்க்கையில நம்ம உடல், மனம், சிந்தனை எந்த பாதிப்பா இருந்தாலும் நம்மளுடைய இருப்பு ஒரு விழிப்புணர்வு தன்மையில இருக்கும்போது நம்ம ஒரு மகிழ்ச்சி தன்மையில தான் இருப்போம். அதனால அதுக்கு மிக நெருக்கமானதுதான் இந்த கொண்டாட்ட மனநிலை. அதனால எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களுடைய செலிப்ரேஷனை ஸ்டாப் பண்ணாதீங்க. எந்த ஒரு நிலையா இருந்தாலும் ஒரு கொண்டாட்ட மனநிலையிலிருந்து நீங்க வெளியே போவாதீங்க. எல்லா விஷயங்களுக்குள்ளும் ஒரு ஒரு செலிப்ரேஷன் இருக்கணும், ஒரு கொண்டாட்டம் இருக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப தீவிரமா சொன்னாரு. அத அவருடைய போதனைகள், அவருடைய ஆசிரமத்திலே அது எப்பயுமே இருக்கும். அவருடைய மியூசிக் இருக்கும், டான்ஸ், இது இல்லாம அவருடைய எந்த தியானமே இல்லை. குறைய அவர் ஒரு 20க்கு மேற்பட்ட தியான பயிற்சிகளை அவர் உருவாக்கி கொடுத்தாரு. டைனமிக், நாத பிரம்மம், இந்த மாதிரி நிறைய தியானங்களை அவர், குண்டலினி, ஜிப்ரிஷ், பல தியான முறைகளை, ஒரு 20க்கு மேற்பட்ட தியான முறைகளை கொடுத்தாரு. இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் கண்டிப்பா இருக்கும். அது இல்லாத ஒரு தியானம் அவர் இதுல இருக்காது. இதுல அவருடைய தியானத்துல அதுவும் ஒரு முக்கியமான, ஓஷோவனுடைய ஒரு வாழ்வியலின் ஒரு முக்கியமான விஷயம் இந்த தியானங்கள். இந்த தியானங்களை ஒருத்தர் தொடர்ந்து செய்யும் போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நிகழும். இந்த தியானம் மற்ற எல்லா தியானங்கள்ல இருந்து வேறுபட்ட தியானமா இருந்தது. பட் அதுல இருந்து சில விஷயங்களை எடுத்துக்கொண்டார். இதற்கு முன்பட்ட எல்லா தியானங்களில இருந்து சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதை அடிப்படையா வைத்து இவர் ஒரு சில தியான முறைகளை இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அவர் முக்கியமா சொன்னது, அந்த பழைய தியான முறைகள்லாம் அந்த காலத்து மனிதர்கள் அந்த சூழ்நிலைக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டு, இந்த 20ஆம் நூற்றாண்டு மனிதர்களுக்காக இந்த மாதிரி ஒரு தியான முறைகளை அவரு கொடுத்தாரு. ரொம்ப அருமையான அழகான தியான முறைகள். அவருடைய தியான முறைகள்ல முக்கியமானது டைனமிக் மெடிடேஷன் சொல்லுவாங்க. அது அவரே சொன்னதுதான். அவர் என்னுடைய தியான முறைகள்ல ஒரு முக்கியமான தியான முறை டைனமிக் மெடிடேஷன், ஒரு 1 hour மெடிடேஷன். அது ரொம்ப அழகா இருக்கு. அதாவது இந்த காலத்துல மனிதன் எப்படி ஒரு வேகமான வாழ்க்கைக்குள்ள ஒரு தீவிர தன்மையோட சுழன்று இருக்கிற ஒரு மனிதன் அதுல இருந்து விலகி ஒரு ஞான நிலைக்கு போக முடியுமா, அப்படி ஒரு பயிற்சியின் வழியா அது நடக்குமா, ஒரு மணி நேர பயிற்சியின் வழியா அதை கொண்டு வர முடியுமான்ற ஒரு பெரும் ஆராய்ச்சிக்கு பின்புலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு தியான முறை தான். ஒரு 4 கட்டமா 1/4 மணி நேரம் அப்படின்ற ஒரு தியான முறை தான் அது. அது செய்யும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரும் மாற்றம் நிகழும். அது சில பேர்லாம் ரொம்ப ஆர்வமா பல வருஷங்களா தீவிரமா செய்யறவங்களா இருக்காங்க. அந்த தியான முறையை ஃபாலோ பண்றவங்க உலகம் ஃபுல்லா இருக்காங்க. ஸோ அது அவருடைய ஓஷோவனுடைய ஒரு வாழ்வியல் ஆன்மீகம் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயமா அவர் உருவாக்கிய ஒரு தியானங்களை சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லலாம். அதே போல பிரசன்ஸ், பீயிங் இன் பிரசன்ஸ்ன்றதும் அவருடைய ஒரு முக்கியமானதுதான். ஏறக்குறைய இந்த விட்னஸ் தான், அவேர்னஸ், விட்னஸ் போகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு நிகழ்த்தன்மை, இந்த இடத்துல நம்ம இருக்கிற இந்த மனநிலையில எங்கெங்கயோ இருக்கிற பொதுவா மனித வாழ்க்கையினுடைய 99% கஷ்டங்களுக்கு காரணம் நமக்கு எப்பப்பயோ நடந்த பிரச்சனைகள் தான். இப்ப கண்ணு முன்னாடி நடக்கிற பிரச்சனை இல்லை. நம்ம இப்ப இருக்கிற நிலையில எல்லாருக்குமே அவங்கவுங்க நிலைய அந்த நிகழ்காலத்துக்குள்ள பார்த்தாங்கன்னா அந்த நிகழ்காலத்துல யாருக்குமே பிரச்சனை நிகழ்வதே இல்லை. யாருக்குமே நிகழ்த்தன்மையில இருக்கிற யாருக்குமே உலகத்துல பிரச்சனை நிகழ்வதே இல்லை. அப்படி பிரச்சனை நிகழ்ந்தா ஒரு நிகழ்த்தன்மையில இருக்கிறவன் வெறும் அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணதான் செய்வானே தவிர அந்த பிரச்சனைக்காக வருத்தப்படுவதோ கஷ்டப்படுவதோ கவலைப்படுவதே நடக்காது. பொதுவா நாமே கூட ஒரு பிரச்சனை டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அவேர்னஸாவும்
ரொம்ப ஒரு ஒரு பாதுகாப்பு, ஒரு கவனத்தன்மையிலையும் இருப்போம். இயற்கையே அது நமக்கு கொடுத்துருக்கு. இயற்கையினுடைய ஒரு படைப்பே எப்படி ஒரு மிருகம் தன்னுடைய உணவுக்காக வேட்டையாடும் போது எவ்வளவு ஒரு போக்கஸா இருக்கோ, தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எப்படி ஒரு ஒரு போக்கஸா இருக்கோ, அதே போல மனிதனும் ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஏறக்குறைய ஒரு ஒரு விழிப்புணர்வுடைய ஒரு உயர்ந்த தன்மைக்குள்ளதான் போறான். அந்த நேரத்துல அவனுக்கு ஆக்சுவலா அது பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து அதை சிந்திக்கிறது, அதை பத்தி கவலைப்படுறது, அதனுடைய தேவையில்லாத விஷயங்களை, அந்த பிரச்சனையின் பின்புலங்களை யோசிக்கிறது, அது ஒருபோதும் நிகழாத விஷயங்களை தன்னுடைய சிந்தனைகளை கொண்டு வந்து அதை சிந்திச்சு சிந்திச்சு பாக்குறது, இப்படிப்பட்ட விஷயங்களாலதான் மனிதனுக்கு துன்பம் நிகழுதே தவிர உண்மையான கஷ்டத்தினால யாருக்கும் துன்பம் வர்றதே இல்லை. ஏன்னா உண்மையான கஷ்டம் வரும்போது மனிதன் ஒரு நல்ல அவேர்னஸ் நிலைக்கு போறான், நேரடியா அந்த பிரச்சனையை அவன் சந்திக்கிறான். அப்படி சந்திக்கும் போது அவனுக்கு அந்த எனர்ஜி சக்தி மட்டும்தான் இருக்கே தவிர, அந்த எனர்ஜியினுடைய சார்ந்த செயல்பாடு தான் இருக்கே தவிர அவனுக்கு எந்த கவலையுமோ இல்ல சோகமோ ஒரு எதுவுமே இருக்கிறது இல்லை. ஸோ அந்த வகையில பீயிங் இன் பிரசன்ஸ் அவர் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா அவரு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி தான் அவருடைய தத்துவங்கள். அதை கடந்து அவரு காலத்துல, ஓஷோ காலத்துல அவருக்கு எல்லாருமே அவர் ஒரு செக்ஸ் குருன்னு சொல்லுவாங்க. காமம் சார்ந்த விஷயங்களை நிறைய பேசின ஞானி ஓஷோ தான். வேற எல்லாருமே அதை வந்து தவிர்ப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு காம்ப்ளிகேஷனான விஷயம். அது சார்ந்து சமூகம் பெரும் தவறான ஒரு புரிதல்ல இருக்கு. அதற்குள்ள போய் நம்ம எதையாவது பேச போனா அது இன்னும் ஒரு ஆபத்தான தவறான புரிதலுக்குள்ள சமூகத்தை கொண்டு போகின்றதுனால பல ஞானிகள், எல்லா ஞானிகளும் இந்த காமத்தை பத்தி நிறைய பேசினது இல்லை. ஆனா ஓஷோ பாத்தீங்கன்னா இந்த காமம் சார்ந்த விஷயங்களை நிறைய பேசினாரு. அதன் முக்கியத்துவத்தை அவர் சொன்னார். காமம் என்பது ஒரு பொதுவா நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அவர் சொல்றதுதான், அது எப்படி படிப்பனை ஆக்கப்பட்டிருக்குன்னா, காமம்ன்றது ஒரு பாவம் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் நமக்கு படிப்பனை நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது. உண்மையில இருந்து அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். காமம்ன்றது ஒரு இன்பம், ஒரு வகையில நம்மளே சொல்றதுதான் ஒரு சிற்றின்பம். ஆனா அந்த சிற்றின்பம் தான் நம்ம பேரின்பத்தின் அடிப்படை. அதுதான் ஓஷோனுடைய அந்த காமம் சார்ந்து பல்வேறு விஷயங்கள், அவர் உளவியல் விஷயங்கள் அவர் பேசினாலும் அவர் அடிப்படையா சொல்றது என்னன்னா, அந்த பேரின்பத்தினுடைய தொடக்கம் சிற்றின்பம். இதை இல்லாம நீங்க வந்து அந்த பேரின்பத்தை நோக்கி போக முடியாது. அதன் வழியா கடந்து நம்ம போகும்போதுதான் அந்த பேரின்ப நிலைக்குள்ள போக முடியும். அதை வந்து ஒரு பாவமாவோ ஒரு தவறான விஷயமாவோ பார்க்காதீங்க. காமம்ன்றது மனிதனுடைய ஒரு வெகு இயல்பானது. அதை தவறா பார்க்கதோ, அதை வந்து வேறு ஒரு கோணத்துல அதை ஒரு சிக்கலான விஷயமா பார்க்கறது தான் நம்ம ஆன்மீகத்துக்குள்ள போறதையே தடுக்குது அப்படின்றது. ஏன் அவர் காமத்தை வந்து நிறைய பேசினார்னா, காமத்தை பத்தியான ஒரு தவறான புரிதல், ஒரு தவறான கருத்து, இது வந்து நம்ம ஆன்மீகத்துக்குள்ளேயே ஒருத்தனை நுழைய விடுறது இல்லை. பல பேர் தெரியும் உங்களுக்கு, ஆன்மீகத்தில் சில உயரங்கள் போனவங்க எல்லாம் இந்த சிக்கல் அவங்கள விட்டு போறதில்லை. ஏன்னா இது அவங்களே அதை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா பிரச்சனையில மாட்டிப்பாங்க, இந்த காமம் சார்ந்த பிரச்சனையில. ஏன்னா அந்த ஞானத்தன்மையில பல தூரம் பயணம் பண்ணவங்களே அதற்கான தெளிந்த புரிதல் இல்லாம இருக்காங்க. இல்லாம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி சிக்கல்ல உள்ள மாட்டுறாங்க. அதை பத்தியான ஒரு தெளிந்த புரிதல் இருக்கணும். அப்படி புரிதல் இல்லாத ஒரு ஆன்மீக பயணம் என்பது எந்த ஒரு நமக்கு மாற்றத்தையும் கொடுக்காது, எந்த ஒரு தெளிவையும் கொடுக்காது. அது ஒரு குழப்பமான ஒரு பயணமா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதனால அது ஒரு பாவமற்ற தன்மை. காமம்ன்றது ஒரு வெகு சாதாரண ஒரு உணவு, பசின்ற போது உணவு உட்கொள்ளுதலோ இல்ல மனம் ஒண்ணு தேவைன்னு நினைக்கும் போது அதை நோக்கி நகர்தல் மாதிரிதான் ஒரு இயல்பான விஷயம். அது அதற்குள்ள எந்த ஒரு பாவமோ, அது ஒரு 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 அதற்கு ஒரு அசிங்கமோ ஒரு தவறோ அப்படின்றது எதுவுமே கிடையாது. சமூகம் ஏற்படுத்த அந்த கட்டுமானம், இந்த காமத்துக்காக ஏற்படுத்த ஒரு இந்த குடும்பத்தினுடைய அந்த கட்டுமானத்தையே அவர் ரொம்ப தீவிரமா எதிர்த்தாரு. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அது இப்ப இருக்கிற சமூகம் வரைக்கும் அதை சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. அவரை கடந்து ஏறக்குறைய ஒரு 30 வருஷம் நம்ம தாண்டி வந்தாலும் இன்றைய சமூகம் கூட அவருடைய அந்த ஆழமான பார்வைக்கு உள்ள போய் பார்க்கறதுக்கு பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு இந்த சமூக கட்டுமானம் உடையாம, அது சார்ந்த கருத்துக்களும் அதை சார்ந்த விஷயங்களும் உடையாம அப்படியே இருக்கு.
அவரே சொல்றதுதான், என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னுடைய போதனைகளை, என்னுடைய தத்துவங்களை முழுசா புரிஞ்சுக்கிற ஒரு ஒரு மனித இது ஒரு மனித சமூகம் உருவாகும், அதுக்கு காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்றது ஏறக்குறைய உண்மை மாதிரிதான். இப்போ வரைக்கும் அந்த விஷயத்தை பத்தியான குழப்பங்களும் தவறான பார்வைகள் தான் இருக்கு. ஸோ அந்த வகையில அந்த தெளிவு ஓஷோவை நெருங்கி போறவங்க, அவரை ஆழமா பாக்குறவங்க, படிக்கிறவங்க, காமம் சார்ந்த ஒரு தெளிவான புரிதலை அவர் ஓஷோ கொடுப்பாரு. அந்த புரிதல் என்பது நம்ம அழகா நம்ம வாழ்வியலை நோக்கி நம்ம போறதுக்கும், இல்ல நம்ம வாழ்வியலின் ஒரு உயர்ந்த ஆன்மீக பயணத்துக்குள்ள போறதுக்கும் ரொம்ப ஒரு உதவிகரமா இருக்கும். அவருடைய தத்துவங்கள்ல இன்னொரு முக்கியமான அவருடைய ஒரு பிரேஸ், ஒரு முக்கியமான வார்த்தை ஜோர்பா த புத்தா அப்படின்றது ஒரு முக்கியமான வார்த்தை. ஜோர்பான்றது ஒரு கிரேக்க ஒரு பெரிய காவியத்தின் ஒரு தலைவன். அவர் எப்பயுமே லைஃபை முழுக்க முழுக்க செலிப்ரேஷனா வாழ்றவர். கொண்டாட்டம் தான் வாழ்க்கை. அதை தவிர எதுவுமே வாழ்க்கையில என்ன ஆனாலும், நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும், எவ்வளவு கொடுமைகள் பிரச்சனைகள் வந்தாலும் எதையுமே கவனிக்காம வாழ்க்கையை ஒரு முழு கொண்டாட்டத்தினோட கொண்டு போறதுதான் ஜோர்பான்ற ஒரு குணாதிசயம். ஆனா அப்படி மட்டும் ஒருத்தன் இருக்கக்கூடாது. ஒரு ஜோர்பா மனநிலையில இருக்கிறவன் ஒரு புத்த தன்மையோட, புத்தா என்பது ஒரு அமைதியா உள்ளுக்குள்ள ஒரு ஆழ்ந்த ஒரு தியானத்தன்மையில, அமைதி தன்மையில இருக்கிறவன் அவன் தான், அதுதான் புத்தா. ஒரு மனிதன் என்பவன் இந்த 2 மனநிலை கொண்டவனா இருக்கணும். கொண்டாட்ட மனநிலையும், உள்ளுக்குள்ள ஒரு ஆழ்ந்த அமைதியும், வெளித்தன்மையில ஒரு பெரும் கொண்டாட்ட மனநிலையிலும் இருக்கணும். ஜோர்பாத புத்தா தான் என்னுடைய முக்கியமான ஒரு பாடம், ஒரு படிப்பனைன்னு அவரே சொல்லியிருக்காரு. அது அது ஒரு வகையில ஒரு ஒரு முக்கியமான கூறு. ஏன்னா நிறைய பேர் ஆன்மீகம்னாலே கண்ணாடி அமைதியா, எந்த ஒரு தப்பும் செய்யாம, எல்லாருக்கும் நம்ம நல்லவங்கன்னு சொல்ற மாதிரி இருந்துகிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கைன்னு இல்லாம, வாழ்க்கை இயல்பிலேயே ஒரு கொண்டாட்டத்தன்மை, அதை விலகும் போது நம்ம ஒரு நிஜத்தன்மையிலிருந்து விலகிறோம். மற்ற அதை கடந்து நம்ம எதையோ இத்தனையோ நல்லதுன்னு நினைக்கிறது எல்லாமே பொய்யின் ஒரு பிம்பம் தான். அதை நம்ம உள்வாங்கிறதுக்கே நம்ம சில நேரத்துல கஷ்டப்படுவோம். பட் யதார்த்தம் என்பது அதுதான். இந்த உண்மை, நேர்மை, சத்தியம்னு சில விஷயங்கள், அதுல இருக்கிற ஒரு பிம்பம், பொய் பிம்பம், நிஜத்தன்மையிலிருந்து இதுதான் உண்மை, நம்மளா ஒரு கற்பனை உண்மைய, ஒரு கற்பனை ஒழுக்கத்தை, ஒரு கற்பனை நியாயத்தை கடைபிடிக்கிறோமே தவிர இயற்கையின் உண்மையான தன்மைய, இயற்கை எந்த உண்மையின் தன்மையில இயங்குதுன்றத பாக்குறதுக்கு நம்ம தவறுறோம். அப்படி தவறும் போது நம்ம கற்பனை ஒழுக்கத்திலையும், ஒரு கற்பனை உண்மையிலையும், ஒரு கற்பனை விஷயங்கள்லயும் போய் மாட்டி அதை தீவிரமா அதுதான் அப்படின்றத தீவிரமா பிடிச்சிருக்கோம். இன்னைக்கு அது அந்த மாதிரி இயங்குறவங்களும் சமூகத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஒழுக்கம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தீவிரமா பிடிச்சிட்டு யதார்த்தம் என்பதை தவற விடுறாங்க. ஒழுக்கம்னு சொல்லப்பட்ட விதி தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. நிஜத்தை அவங்க கைவிடுறாங்க. ஸோ அதனாலயும் உலகத்துல ஒரு தனி மனிதனுக்கு நிறைய சிக்கல் வருது. சமுதாயத்திலும் சிக்கல் வருது, தனி மனிதனுக்கும் சிக்கல் வருது. ஸோ அந்த மாதிரி அவருடைய போதனைகள் ஒரு வித்தியாசமாகவும், சமூகத்து ஒரு ஒரு சாமானிய ஒரு யதார்த்த சமூக கட்டுமானங்கள்ல இருந்து ஒரு வேறு ஒரு பார்வையாகவும் இருந்தது. பட் அது ஒரு ஆழமா போறவங்களுக்கு அதனுடைய ஒரு உண்மையான புரிதல். நம்ம திடீர்னு ஓஷோக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அவர் சுதந்திரத்தை, ஃப்ரீடமை பத்தி நிறைய பேசியிருக்காரு. பொதுவா சுதந்திரம்ன்றது ஒரு ஒரு கட்டில்லாத சுதந்திரம்ன்றது வேற, ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃப்ரீடம் அவருன்னு, பொறுப்புள்ள ஒரு சுதந்திரம் அப்படின்னு அவரு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் ஒரு முக்கியமான ஒரு தத்துவம். பொதுவா ஓஷோக்குள்ள ஒரு லேசா போறவங்க அவருடைய இந்த சமூக கட்டுமானங்களுக்கு எதிராக இருக்கிற மனநிலையை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை தீவிரமா பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அவருக்குள்ள ஒரு ஆழமா போக அவங்க தவறிடுவாங்க. அப்படி தவறும் போது அது ஒரு சிக்கலான ஒரு விஷயமாகும். வெறுமனே அவர் இந்த விஷயங்களை, இந்த ஒரு கட்டுமானங்களுக்கு எதிரான விஷயங்களை அவர் அதை ஃபாலோ பண்றதுக்காக சொல்லல, அதன் பின்புலத்துல இருக்கிற வேறு ஒரு காரணத்துக்காக தான் இதை சொன்னாரு. அது அவருடைய தத்துவங்கள்ல ஒரு நீண்ட பயணம், ஒரு ஆழ்ந்த பயணம் போகும்போது தான் அவர் உண்மையிலே என்ன சொல்ல வர்றாரு, எதுக்காக இந்த சமூக கட்டுமானங்களை எதிர்த்தாரு, எதற்காக இந்த விஷயங்களை அவர் பேசினாரு, இந்த சுதந்திரம், இந்த செலிப்ரேஷன், இந்த காமம், இது சார்ந்த விஷயங்களை அவர் வேறொரு பார்வையில் எதிர்க்க பார்த்தாருன்னு வெறுமனே அந்த விஷயங்களை மட்டும் நம்ம கேட்கும் போதோ, பார்க்கும் போதோ, படிக்கும் போதோ புரியாது.
அதன் பின்புலத்துல நம்ம தொடர்ந்து அவருடைய போதனைகள்ல பயணம் செய்யும் போது நமக்கு புரியும். அவர் ஏறக்குறைய ஒரு 400 புத்தகங்கள் அவர் வாழும் காலத்திலேயே பதிப்பிக்கப்பட்டது. அவருடைய தமிழ் புத்தகங்கள் ஏறக்குறைய அவருடைய எல்லா புத்தகங்களும் அவருடைய உரையாடல்கள் தான் புத்தகங்களா மாறுச்சு. அந்த உரையாடல்கள் ஆங்கில உரையாடல்கள், இந்தி உரையாடல்கள் அதெல்லாம் வந்து தமிழ்லயும் நிறைய கிடைக்குது. படிக்க நம்ம காலம் ஃபுல்லா படிக்கிற அளவுக்கு தமிழ்லயும் இருக்கு. ஒரு ஆழ்ந்த அவருடைய போதனைகள்ல அவருடைய தத்துவங்கள்ல போகும்போது நம்ம வாழ்க்கை ஒரு பெரும் மாற்றத்தை அடையுது. வாழ்க்கை பத்தியான, சமூகம் பத்தியான ஒரு தெளிவான பார்வை. அதாவது சமூகத்துல இருந்து நம்ம வந்து விலகி போகாம சமூகத்தோடு ஒத்து இருந்து அதே சமயத்துல சமூகத்தை எந்த வகையில நம்ம சரியா பார்க்கணும், தெளிவா பார்க்கணும் அப்படின்ற ஒரு தன்மையை நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த வகையில இன்றைய நம்ம ஓஷோனுடைய தத்துவத்துல ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து ஓஷோனுடைய புத்தகங்கள் வழியா, உரையாடல் வழியா, அவருடைய தியான முறைகள் வழியா நம்ம பயணம் செய்யும் போது ஒரு உயர்ந்த ஒரு வாழ்வியல், சமூக ஒரு ஒரு மனத்தன்மை, ஒரு ஆன்மத்தன்மைக்குள்ள நம்ம போவோம். இதுதான் நம்ம இன்றைய ஓஷோவின் தத்துவங்கள்ல நம்ம சொல்ல நினைச்சது, சொல்ல விரும்பியது. பாலா கேக்குதுங்களா? கேக்குது. என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்லா இருந்தது. ஆக்சுவலா வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து உள்ள வச்சுட்டு இவ்வளவு கண்டென்ட் வந்து ஓஷோட இன்னும் பேசணும்னா அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா ரொம்ப அற்புதமான டாபிக். ஆனா இன்னைக்கு எடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா. எனக்கு டவுட் இருக்கா? டவுட் நான் அன்மியூட் பண்ணி கேட்கலாம், முடிச்சுக்கலாம். சிவன் ஒரு ஐடி வந்திருக்கீங்களா? நீங்க என்ன கேட்க போறீங்களா? இல்ல முடிச்சுக்கலாமா? சிவன் இருக்கீங்கல்ல? இது இல்லைங்க சார். இல்லைங்களா? சரிங்கம்மா. நன்றிங்க ஐயா. முடிச்சுக்கலாம். நன்றி.